நம்ம பாண்டியன் ஸ்டோர் எபிசோடில் என்ன நடக்குதுன்ற ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். பாண்டியன் ஸ்டோர் ஃபேமிலி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா மேலத்தாளத்தோடு நடந்து வருவாங்க. அப்படி நடந்துட்டு வரும்போது ஒரு மெலடியாக வாசிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது உடனே பயணி என்ன சொல்லுவார், ஏங்க என்னங்க நீங்கள் வாசிக்கிறீங்க, ஒரு குத்து டான்ஸாக வாசிங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க பீட்டை மாற்றி போட இவர் பயணி டான்ஸ் ஆகிட்டே வருவார். உடனே ராஜியும் கதிரும், ஏன் நின்றுறீங்க, வந்து நீங்களும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களாம் ஆடிட்டு வரும்போது உடனே அப்பத்தா வீட்டு ஆனந்தம்பி 2 பேரும் அவங்க பார்க்கும்போது உடனே என்ன திமிரு இருந்தால் ஆட்டம் படத்தோடு வருவானுங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் வச்சதுக்கே இப்படி, இன்னும் வீட்டில் வச்சுருந்தா என்ன அட்டகாசம் பண்ணியிருப்பானுங்க இவனுங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கோயில் உள்ள வந்த பிறகு சரி வாங்க சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போவாங்க. அங்கே சாமி கும்பிடும்போது உடனே அந்த பயணி மேலே அருள்வாக்கு வந்துடும். அருள்வாக்கு வந்து அவர் ஆட உடனே எல்லோரும் அதிர்ச்சியாக இட்டுருப்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்கிறவங்க இல்லை ஒன்றும் இல்லை, அது வந்து அவர் மேலே அருள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அப்போ தான் போயிட்டு கேட்கும், உன் மேலே வந்திருக்கிறது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுடைய குலதெய்வம் தான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் 2 குடும்பத்தினரும் ஒன்றா வந்துருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால் எனக்கு நான் அருள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்படியா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விபூதி வச்சு அதை தெளிய வச்சுருவாங்க. அவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவர் பதட்டமாக கேட்பார். அப்படி கேட்கும்போது அப்போ தான் சொல்லும், ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, உன் மேலே அருள்வாக்கு வந்து நல்லது தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே ராஜியும் கதிரும் பேசும்போது ராஜி எனக்கு பொட்டு வச்சு விடணும்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்கும். அவர் பொட்டு வச்சு விடுவார். அதே மாதிரியே மயில் என்ன பண்ணும், அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய்ட்டு கேட்கும், எனக்கும் பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உடனே கையில் இருந்த விபூதியை மயில் கையிலே கொட்டிட்டு வேண்டாம் வெறுப்பாக போயிடுவார். அப்புறம் பாண்டியன் கோமதியும் பேசிகிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த வழியில் போடணுமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. போய் போடு கோமதி, ஏன் இதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிப்பார். அப்படி இருக்கும்போது உடனே கத்திரு, நீ ஏம்மா பயந்துட்டுருக்க, போய் போடு, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இதுவாக பேசுவார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் உடனே சொல்லுவார், இந்த பாருப்பா இப்படிலாம் பேசக்கூடாது, எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போகணும், தேவையில்லாமல் இது மாதிரி வெறுப்பாக முறப்பாலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி அப்படியே கோயிலுக்கு வெளியில் ஒரு வாரமாக காமிப்பாங்க. அப்படி காமிக்கும்போது ராஜியோட அண்ணன் குமரவேலு உடனே வருவார். என்னென்ன இப்படியா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னம்மா வீட்டிலேருந்து மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, பார்த்தா இப்படி ஊரே கூப்பிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துன்னு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டாம் பேசிட்டு வர அவரும். அப்படி பேசும்போது என்ன அண்ணன் இப்படி பேசுகிறான்ட்டு ராஜி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அப்படியே போயிட்டுருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன தான் நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.